அப்பா நல்ல சாப்பாடு. இன்றைக்குன்னு வந்து சிறுசா போச்சே, திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சொல்றீங்க? இல்லங்க வெத்தலை பாக்க. என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறான், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. தம்பி அழக்கூடாது, தைரியமா இருப்பா, நான் இருக்கேன்ல. இப்போ நீ ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் என்னாச்சு? நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேனா ஒரு ஆளு என்ன வான்னு கூப்பிட்டான். அது சரி, அந்த ஆளு வேற ஏதாவது கொடுத்தானா? அந்த ஆளு என்னோட பழைய துப்பாக்கி வாங்கிக்கிட்டு ஒரு புது துப்பாக்கி கொடுத்தான். அது நல்ல கனமா இருந்தது. அந்த துப்பாக்கியால தான் எங்க அப்பாவை சுட்டா அவர் எப்பவும் எந்திரிப்பாரு. ஆனா அன்னைக்கு அவரு எந்திரிக்கவே இல்ல. அழாதப்பா, உங்க அப்பா சீக்கிரமா திரும்பி வந்துருவாரு. அது சரி, உங்ககிட்ட துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னீங்க, அந்த ஆள் எப்படி இருந்தான்? அந்த ஆள் கண்ணு உருண்டையா இருந்துச்சு. யார் கண்ணு மாதிரி இருந்துச்சு? உங்க கண்ணு மாதிரி தான். அது இருக்கட்டும். தம்பி, உனக்கு ஒரு ஆளு துப்பாக்கி கொடுத்தான்னு சொன்னீங்க, அந்த ஆளு எந்த இடத்துல கொடுத்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கேன். எங்க ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தான். ஸ்கூல் பக்கத்துல இருந்து கொடுத்தானா? அந்த இடத்த உன்னால அடையாளம் கட்ட முடியுமா? காட்டுறேனே. அப்ப சரி, நாம 2 பேரும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போவோம். நிறுத்துப்பா. வாங்க சார், வாங்க. இதோ இந்த இடத்துல தான் சார் அவர் கார் மேல சாஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கையில கன் வச்சிருந்தாரு. முதல்ல கேட்டேன், குடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் கேட்டேன், குடுத்துட்டாரு. அப்புறம் வேற என்ன கொடுத்தாரு? ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. சாப்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். சரி, வா போலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காரு. விமல், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். நான் பார்க்கலாமா? ஓ. அட, என்ன மாதிரி வரைஞ்சிருக்கே? ஆமா இன்ஸ்பெக்டர், விமலுக்கு படம் வரைகிற பழக்கம் உண்டு. ஒரு தடவை ஒருத்தரை பார்த்தாலே போதும், அப்படியே வரைஞ்சிருவான். விமல் உனக்கு துப்பாக்கி கொடுத்தானே, அவனை ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவனை அப்படியே உன்னால வரைய முடியுமா? ஓ, வரைய முடியுமே. வெரி குட். இப்பவே படம் வரையறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.
ஆமாம்மா, விமலுக்கு கண் பார்வை போயிடுச்சு. டாக்டர், இனிமே எங்க அம்மாவை நான் பார்க்க முடியாதா? திடீர்னு கண் பார்வை போறதுக்கு என்ன டாக்டர் காரணம்? ஐ திங்க் ஃபுட்ல பாய்சன் கலந்துருக்கு. அதனாலதான் கண் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 4-5 நாளுக்குள்ளதான் நடந்திருக்கணும். விமல் கிட்ட உண்மையான துப்பாக்கி கொடுத்து சுட சொல்ல வந்தா இறக்கமே இல்லாம இந்த காரியத்தை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம பாவி இந்த காரியத்தை செஞ்சுட்டானே. டாக்டர், விமலுக்கு மறுபடியும் கண் பார்வை வரதுக்கு வழியே இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். என் உருவத்தை வரைஞ்சு அதுக்கு கண்ணு வச்சு என்ன காட்டி கொடுக்க பார்த்தான். அதுக்கு முன்னாலே அந்த சின்ன பையனுக்கு கண்ணு போக வச்சுட்டேன். நீங்க தான் கண்ணு போக வச்சுங்க. ஆமா, அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யற பாய்சனை கலந்துருக்கேன். அதனாலதான் இப்ப அந்த பையனுக்கு கண்ணு தெரியாம போச்சு. நீங்க பயங்கரமான ஆளுங்க. ஆமா, இந்த விஷயத்துல போலீஸ் கூட கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டா அதுக்கு ஆதாரம் ஏது? சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? என்ன மட்டும் சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த வரமா ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்க சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். படம் ஆரம்பிச்சு வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? அத்தா, அத்தா. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கும்பிட்டு இருக்கேன். என்ன சாமி? ஆறுமுகன். நானும் கும்பிடல.
போலாமா? ஆறுமுகசாமி, எனக்கு தான் கண்ணே இல்ல. உனக்கு தான் 12 கண்ணு இருக்கு. அதுல 2 எனக்கு தந்தா என்ன? சிவன், நாளைக்கு எனக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? ஏன்பா? என்ன தேய்ச்சிக்கிட்டா கண்ணு தெரியும்னு அன்னைக்கு சொன்னீங்க. விமல், விமல், இவங்க வந்து எனக்கு கிளாஸ் டீச்சர். விமல் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. நான் கூட கொஞ்சம் பேசலாமா? ஓ, பேசுமா. விமல், மஞ்சு, விமல், விமல், உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியலையா? எதுவுமே பார்க்க முடியாதா? ஆமா மஞ்சு, என்னால எதுவுமே பார்க்க முடியல. பாவம், உன்னால ஏபிசிடி கூட படிக்க முடியாது இல்ல? ஆமா மஞ்சு. அது சரி, நீ எப்படி படிக்கிற? ஓ, உன் கண்ணை கெடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஐயோன்னு போயிருவான். இன்னும் நல்லா படிப்பா, நல்லா விளையாடுவா. அவனுக்கு பாரு போயிருச்சுதா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனோட துப்பாக்கி விளையாட்டுதான் எங்க குடும்பத்தையே பழக்கிடுச்சு. ஆண்டி, விமல் ஒண்ணு திட்டாதீங்க. விமல், என் கண்ணை வேணும்னா அவனுக்கு தட்டுமா? வேணாம் மஞ்சு. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வா மஞ்சு. விமல், போயிட்டு வர. டாடா டாடா. நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு ஊதுன. ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்து இருக்கா? சும்மா இருக்காங்களா? அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில